வணக்கம் தமிழா. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி யூனிட் 6ல் இருக்கிற இயர்லி ரிவால்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு இந்த லெசனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ அண்ட் பார்ட் 2 வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ போய் மறக்காமல் பார்த்துருவாங்க. பார்ட் 1 வீடியோவில் நம்ம புலித்தேவர் பற்றியும் வேலுநாச்சியார் பற்றியும் பார்த்தோம். பார்ட் 2 வீடியோவில் ரொம்ப முக்கியமான கட்டபொம்மன் பற்றியும் அவருடைய பிரதர்ஸ் அண்ட் மருது பிரதர்ஸை பற்றியும் பார்த்தோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேலூர் ரிவால்ட். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ரிவால்ட். இந்த ரிவால்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவால்ட் வந்து எப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா 1806 அப்போ நடக்குது. சரிங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வந்து மருது பிரதர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க 1801ஆம் ஆண்டு. ஸோ அந்த இது முடிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட்டில் யாரும் பார்க்கலையோ அவங்களுக்குரிய ஒரு லிட்டில் கன்க்ளூஷன் மட்டும், அந்த வாரோட கன்க்ளூஷன் மட்டும் சொல்லிடுறேன். கர்நாடிக் ட்ரீட்டி 1801 சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா அவங்களாம் தோற்று போயிருப்பாங்களே. ஸோ அந்த மருது பிரதர்ஸு, சிவகங்கை எல்லாமே அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க, கைப்பற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1801ஆம் ஆண்டில் இருந்து இந்த பாளையக்கார சிஸ்டமே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, பாளையக்கார சிஸ்டம் ஒன்றும் இல்லை இனிமேல் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க 1801. ஸோ இதன் விளைவாக எல்லா சவுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாளையக்காரஸும் கம்மியாகிடுறாங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடு அதோடைய தாக்கத்தை காமிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் திப்பு வந்து 1792 அந்த வார் நடந்தப்போ கன்க்ளூஷன் படி சேலத்தையும் திண்டுக்கல்லையுமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட கொடுத்துட்றாரு. அதே மாதிரியே கோயம்புத்தூருமே இதே மாதிரி அனெக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தஞ்சாவூர் ராஜா வந்து அவங்களும் இந்த இதை வந்து அவங்களுடைய ராஜ்யத்தை வந்து பிரிட்டிஷ்ட சரண்டர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க அனெக்ஸ் பண்ணி கடைசி மொத்த தமிழ்நாடுமே அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1801 நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு வார். ஸோ அந்த வார் வந்து யார் வந்து பிரிட்டிஷுக்கு வந்து பிடிக்காமல் போயிட்டாங்கன்னா அந்த நவாப். ஓகேங்களா, அந்த நவாப் வந்து பிரிட்டிஷ்காரங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நவாப்ஸுக்கு முகமது அலி அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணல. அதனால் என்னென்னா அவங்ககிட்ட ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் 1801. இந்த ட்ரீட்டி படி என்னென்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, இது எல்லாத்தோடைய பவரையும் அதாவது அதை எல்லாத்துலேயுமே ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அந்த ரூலு, அந்த அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுக்கு வந்து போகணும். அது மாதிரி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. ட்ரீட்டினா ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணுறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட கிரைவன்ஸ் பார்க்கலாம். இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அவங்க பாடுபட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஏன் இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து திடீர்னு பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டாக போனாங்க, ஏன்னா பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் பிரிட்டிஷ் பண்ணுறது. அது எப்போ பார்த்தீங்கன்னா 1806 தான் அதோடைய அவுட்கம் வந்து வெளியில் வரும். அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் அடக்கி வச்சுட்டு இருக்க கோவத்தை பூரா அந்த வேலூர் ரிவால்ட்டில் வச்சு காமிச்சிருவாங்க இந்தியன் சோல்ஜர்ஸ். எதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமைன் வருதுங்க, ஒரு பஞ்சகாலம் வருது 1805 தமிழ்நாட்டில். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா சிப்பாய்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்கனாமிக்ஸை இது பண்ணுறதுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்குறாங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திப்பு இருக்கார்ல, திப்பு அவருடைய ஃபேமிலி, திப்பு வந்து இது பண்ணப்படுறாங்க. ஸோ அவருடைய ஃபேமிலி, அவங்கள மகன், அவங்க எல்லாருமே வேலூர் ஃபோர்ட்டில் வைக்கப்படுறாங்க. இந்த வேலூர் ஃபோர்ட்டில் அவங்க இருக்க ஒரு தாக்கம் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மன்னர் வகைரா. ஸோ அவங்க வந்து சோல்ஜர்ஸை மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இருக்க ஒரு இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மிலிட்ரி ரெகுலேஷன் கொண்டு வராங்க. அதாவது மிலிட்ரியில் ஒரு விதமான ரூல்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த ரூல்ஸை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வராங்க ஒரு புது ஃபார்முக்கு. அது யார் பார்த்தீங்கன்னா கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக். இவர் வந்து மிலிட்ரி ரெகுலேஷன் வந்து நியூ மிலிட்ரி ரெகுலேஷன் வந்து கொண்டு வராரு. இந்த நியூ மிலிட்ரி ரெகுலேஷன் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து எந்த விதமான கேஸ்ட் மார்க்கோ, அதாவது எந்த விதமான ஜாதி அடையாளமோ இல்லை மத அடையாளமோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, வச்சுருக்கக்கூடாது. இயரிங்ஸ் வந்து போட்டிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளீனாக ஷேவ் பண்ணியிருக்கணும், முஸ்டாக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. இந்த ஷேவ் பண்ணுறது, முஸ்டாக் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் முஸ்லீம்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரியே அந்த இயரிங்ஸு, காது தோடு போடக்கூடாது, இந்த மாதிரி சொல்கிறது வந்து ஹிந்துஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ இதுவே அவங்களுக்கு பிடிக்கல. இதில் ரொம்ப முக்கியமானது ஒன்றுன்னா நியூ டர்பன், அதாவது ஒரு தொப்பி மாதிரி ஒன்று கொண்டு வராங்க, கொடுக்குறாங்க. ஆர்மியில் வந்து அந்த தொப்பி நீங்கள் கண்டிப்பாக போடணும்னு சொல்கிறாங்க. அது எதனால் மேக் பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெதர்னால். என்ன லெதர்
பார்த்தீங்கன்னா அனிமல் ஸ்கின் உள்ள லெதர். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம 8th பார்த்துட்டோம். இருந்தாலும் அதில் சொல்கிறாங்க. ஸோ அனிமல் ஸ்கின் போட்டதுனால அது வந்து 2 பேருக்குமே பிடிக்கல. யாருக்கு? நம்ம ஹிந்துஸுக்கும் பிடிக்கல, முஸ்லீம்ஸுக்கும் பிடிக்கல. ஆனால் அது கம்பல் பண்ணுறாங்க, அது வியர் பண்ணணும்னு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவுட் பிரேக் எப்படி இது வெடிக்குது பார்த்தீங்கன்னா 10 ஜூலை 1806 பார்த்தீங்கன்னா இந்தியன் சிப்பாய்ஸில் வந்து ஃபஸ்ட் அண்ட் 23rd ரெஜிமெண்ட்டு இந்த 2 ரெஜிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரிவால்ட்டை. இதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து கொல்லப்படுறா பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா கர்னல் ஃபேன்கோட். இவர் தான் ஃபஸ்ட்டு கொல்லப்படுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்னல் மெக்கிரஸ் வந்து 23rd ரெஜிமெண்ட்டில் வந்து கொல்லப்படுறாரு. ஃபஸ்ட்டு ஃபேன்காட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கிரஸ் இவர் வந்து கொல்லப்படுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்களே, இவர் வந்து அந்த ஃபோர்ட்டை கடந்து போயிட்டுருப்பார். அதை இவங்க ஃபயர் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து தடுக்க வருவார். ஆனால் அவரையும் கொண்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிடுவாங்க. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் சரி, பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த யார் பேர்லாம் லியூட்டினன்ட் எல்லி, லியூட்டினன்ட் போம்பாம், இவங்க நிறைய பேர் எல்லாமே கொல்லப்படுவாங்க. கில்லப்ஸி ப்ரூட்டாலிட்டி, அதாவது கில்லப்ஸி வந்து ஒரு கொடூரமான ஒரு செயல் செய்வார். இதுக்காக அதை பற்றி பார்க்கலாம். என்ன பார்க்கலாம், மேஜர் கூட்டுன்னு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு வெளியில் இதெல்லாம் பார்த்துட்டு ஓடி போய் கர்னல் கில்லப்ஸிலேட்ட சொல்லுவார். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது மேஜர் கூட் வந்து வெளியில் இருப்பார். ஃபோர்ட்டுக்கு வெளியில் இந்த மாதிரிலாம் நடக்குது பார்த்துட்டு ஓடி போய் கர்னல் கில்லப்ஸிட்ட இன்ஃபார்ம் பண்ணோன்னே கர்னல் கில்லப்ஸி என்ன பண்ணுவார்னா அவருடைய காவல்ரி, அதாவது அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே கூப்பிட்டுட்டு போய் அதை ரீச் பண்ணுறாரு. யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா கேப்டன் யங். அவர் தலைமையில் ஒரு படையை வந்து போய் ரீச் ஆகுது. எப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி, காலையில் 9 மணிக்கு ரீச் ஆகணுன்னே என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டக் ஹைதர், அதாவது திப்பு சுல்தானோட மூத்த மகன் பேர் பார்த்தீங்கன்னா ஃபேட்டக் ஹைதர் இவர் தான். ஸோ இவருக்கு அகேன்ஸ்ட் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே அங்கே வந்து ரிபல்ஸ் எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்களாம் அடித்து துவம்சம் பண்ணி அப்படியே ஃப்ளாக்லாம் ஏற்றி கொடியை ஏற்றி அவங்க ஆட்சி பண்ணிட்டோன்னு நினச்சிட்றாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே இது எல்லாமே தலைகளாகுது. என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஃபேட்டக் ஹைதர் வந்து அவருடைய டைகர் ஃப்ளாக் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மைசூர் சுல்தான்ஸோட ஃப்ளாக் அதை வந்து ஹாய்ஸ் பண்ணுறாரு. எங்கன்னா வேலூர் ஃபோர்ட்டில். இதை ஹாய்ஸ் பண்ணோடனே என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து ஜிலப்ஸி வராப்பில். ஜிலப்ஸி வந்தோடனே எல்லாத்தையும் பாவம் பார்க்காம ஒரு வார் எத்திக்ஸ் கூட இல்லாமல், அதாவது ஒரு நெறிமுறை இருக்கும், வார்னால் இப்படி தான் சண்டை போடணும், அதெல்லாம் இல்லாமல் இவர் பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி அடித்து போட்டுறாப்ப. இதில் பார்த்தீங்கன்னா 800க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து ஸ்பாட்லே சுட்டு கொல்லப்படுறாங்க. 600க்கும் மேற்பட்டவங்க வந்து கன்ஃபைன்மெண்ட், அதாவது திருச்சிராப்பள்ளிக்கு அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்து ஜிலப்ஸி வந்து இந்த இதை வந்து முடிச்சு கட்டுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்ஸ், இதோட ரிவால்ட்டோட கான்சிக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து கோர்ட் என்கொயரிக்காக கூட்டு போய் அடுத்து அவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. அதேமாதிரி 5 பேர் அப்பே ஸ்பாட்லேயே ஷூட் பண்ணி நிறைய பேர் கொண்டிருக்காங்க. ஸோ முக்கியமான காரணமாக கருதப்படுற எல்லாத்தையுமே இப்படி தனித்தனியாக கொள்கிறாங்க. அடுத்து 8 பேரை தூக்கிலிடுறாங்க. ஸோ திப்புவோட சன் இருக்கார்ல இந்த ஃபேட்டக் ஹைதர், இவர் வந்து கல்கட்டாவுக்கு கூட்டு செல்லப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கர்னல் ஜில்லப்ஸிக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 7000 பகோடாஸை பற்றி பார்த்தோம். 3310 பகோடாஸ் வந்து யார் கட்டபொம்மன் வந்து வாங்கியிருப்பார், அரியர் வச்சுருப்பார். ஸோ அதே மாதிரியே இவர் 7000 பகோடாஸ் இவர் கொடுக்குறாங்க இவர் பண்ணதுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த ஜான் கிரடாக்கு, ஜெனரல் ஆக்னியூஸு, இவங்க 2 பேர், அடுத்து முக்கியமான வில்லியம் பென்டிக், இவங்க எல்லாத்தையுமே பதவி விட்டு தூக்குறாங்க. ஏன்னா இவங்க தானே காரணம். ஜான் கிரடாக் வந்து என்ன பண்ணியிருப்பாப்புல, மிலிட்ரி ரெகுலேஷன் புதுசாக கொண்டு வந்திருப்பார், அது பிடிக்கல மக்களுக்கு. அடுத்து ஜெனரல் ஆக்னியூ வந்து ஒரு டர்பன் கொண்டு வந்திருப்பார், அவர் தான் அந்த தலைப்பாகை கொண்டு வந்திருப்பாப்புல. ஸோ அவங்க 2 பேர் வந்து பண்ணனால அடுத்து அப்போ கவர்னராக இருந்த வில்லியம் பென்டிக், இவங்க 3 பேரையுமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து எஸ்டிமேட் ஆஃப் இந்த ரிவால்ட் வந்து என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து தோல்வி தான், ஒரு முக்கியமான தோல்வி அடைஞ்சது தான். இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து மக்கள் ஆர்மி எல்லாமே சேர்ந்து இது பண்ணதுன்னு சொல்ல வராங்க. இது இதில் வந்து மக்கள் சேராமல் சோல்ஜர்ஸ் மட்டும் சேர்ந்து பண்ணதுனால இது வேலூர் ரிவால்ட் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட், இந்தியா வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாரெல்லாம் முக்கியமான ஆள் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா சுபீதார் ஷீக் ஆடம், ஷீக் ஹமீட், ஜமீதார் ஷீக் ஹுசைன், அவங்க எல்லாமே 2nd பேட்டாலியனும்
23rd ரெஜிமெண்ட்டில் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 சுபீதார்ஸு, ஒரு ஜமீதார் ஷீக் காசிம், அவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1st பட்டாலியனில் 1st ரெஜிமெண்ட்டில் இருக்கிறவங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 1st ரெஜிமெண்ட்டும் 23rd ரெஜிமெண்ட்டும் இந்த 2 ரெஜிமெண்ட்லேருந்து தான் போர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு அட்டர் ஃபெயிலியர் தான். இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்து 2 ரெஜிமெண்ட்லேருந்து தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கவங்களாம் சும்மா இருந்திருக்காங்க. ஸோ இதனால் ஃபெயிலியர் ஆகிட்டு இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த கிரேட் ரிபெலியன் ஆஃப் 1857க்கு ஒரு முன்னோடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்போனா 1806 வந்து 1857 ஒரு கிரேட் ரிபெலியன் இருக்கும். அது வந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர்ஸ் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. சிவில் பீப்புள்ஸ் யாருமே ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் அதோடைய டிஃப்ரென்ஸு. அவ்வளோதான் அந்த லெசனு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ 10th 8th 9th எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அபவுட்டில் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.